வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் ஆர்வ கோளாறுல வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆறடி பைப்பை அவுட்டுக்குள்ளே விட்டு வேலை பார்த்ததுலேருந்து வழக்கமாக பால் கறக்கிறது மாடுகிட்ட தான் தெரியாமல் நாய்கிட்ட 6 லிட்டர் பால் கறந்த பசங்கள இருந்து இனிமேல் சமையல் அப்படின்னா நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க தெரியாமல் சமையக்கட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்த பசங்க வரைக்கும் இந்த மாதிரியான பல விதமான வீடியோக்களை டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த பாரு, ஒரு பச்சை பிள்ளைய வச்சுட்டு மனசாட்சி இல்லாமல் நீ ஒத்தியோட சாப்பிடுங்க பாரு. கொஞ்சமாக தந்துட்டு சாப்பிடுங்கடா. டே கொஞ்சம் இந்த சாப்பிடு. பார்த்தியா, சாசு இல்லாமல் நம்ம அண்ணன் வேலை செய்கிறது சும்மா வேறு லெவலில் இருக்கும். அங்கே பாரு, அந்த மொத்த ஐம்புலங்களையும் கொண்டு எங்கே கொண்டு அடக்கி வச்சுருக்காருன்ட்டு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டி வைங்கடா, அப்பப்போ குளிச்சலான்னு சொன்னால் கேட்குறது கிடையாது. இங்கே பாரு, சிமெண்ட்டை போட்டு மூடி வச்சுருக்கானுங்க. இதில் எப்போ நான் டைவ் அடிச்சு குளிக்கிறது? போ, வேறு இடத்துக்கு பார்த்துக்கிறேன் போ. என்னப்பா தம்பி, உங்கள் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா? எங்கள் வீட்டில் சௌக்கியமாக இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? உனக்கு என்னடா வெண்ணெய் வேலை பார்த்து என்னது வெண்ணெயா? வாரம் அக்கா சும்மா டீயை வச்சுட்டு மசன்னு இருக்காங்கக்கா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டீயை கொடுத்து வாங்கன்னு சொல்லி வர வைக்கிறத கொடுத்துட்டு சும்மா அப்படின்னு. ஓ நீங்களாக்கா, சாரிக்கா சார். சும்மா சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்டு ஆக்டிங்லாம் சும்மா அப்படி பின்னி பெடல் எடுத்துருவார். அதனால் நீங்கள் இந்த ஆக்டிங்லாம் பார்த்துட்டு அப்படி சும்மா போயிறாங்க. உங்களால் முடிஞ்சது ஏதோ உங்களால் முடிஞ்சது மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் சிங்கிள் தானே, சிங்கிளாக இருந்தால் ஒன்று தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? இல்லை நான் எப்போவுமே சிங்கிள் தான். அப்போ பரவாயில்ல, இந்த சேர் சும்மா தான் இருக்கு, நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், ஓகேவா? அப்புறம் நான் வந்து ரிட்டன் தந்துடுவேன். எப்போ பாரு என் கூட ஒம்புக்கிறதே உனக்கு உடனே போச்சு. இப்போ பாரு, இந்த கையை மடக்கி பாரு, என்ன பண்ணுற பாரு. என்னது யார் மேலே தப்பு சொல்லுன்னு தெரியலையா? ஆமாம், பிறவண்ண நான் எங்கே போனாலும் பின்தொடர்ந்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. பிறவ நான் என்னத்தை சொல்ல? நீ என்ன குழம்பு வச்சுருக்கேன்? இங்கே பேர் மீன் மட்டும் தான் ஓடுது, நண்டு ஏறால் எதையுமே காணும். எங்கே போச்சிடலாம்? வேட்டி சட்டையில் இன்றைக்கி மாப்பிள்ளை சும்மா பாடுறா. இப்போ தான் சொன்னேன் பளபளன்னு, அதுக்குள்ளே மாப்பிள்ளைக்கு பொருட்களை எத்தனை தடவை சொல்கிறது? எக்ஸாமுக்கு வந்தால் எக்ஸாம் காலில் தூங்கான்னு சொன்னால் ஒரு நாள் கேட்குறியா நீ? ஓ ஃபோன் பேசிகிட்டு இருக்கியா? சரி பரவாயில்ல, எத்தனை தடவை சொல்கிறது ஃபோன் பேசாத. ஆனால் நான் வந்த குளத்தில் ஏன் பேசியிருக்கா பற்றியா? உன்னை என்ன சொல்லப்போ? என்னடா நீங்கள் ஏன்னா வண்டியெல்லாம் அந்த மாதிரி ஒத்த கையில் வேண்டாண்ணா. என்ன பார்த்தீங்களா, சொல்ல கேட்காம ஓட்டுனது உங்களுக்கு தண்டனையை பாரு. இவனுங்க 3 பேர் நீங்கள் மேஜிக் பண்ணி பார்த்ததில்லே. பாருங்களேன், பக்கத்தில் உள்ளவனே தெரிச்சு ஓடுவான். அந்தளவுக்கு மேஜிக்கு ரொம்ப ரியலாக பண்ணுவாங்க. பாருங்களேன், நான் தான் சொல்லலை, பார்த்தவனே எப்படி தெரிச்சு ஓடுறான்னு பாருங்கள். பார்த்தீங்களா? என்னடா காப்பி சட்டி வச்சுருக்கீங்க? காலையிலே நிம்மதியாக ஒரு காப்பி குடிக்க முடியுது. அங்கே பாரு ஊற்றுறது எங்கே விடுறது எங்கன்னு பாரு. அடே சொன்னால் கேளுங்க. ஐயோ காப்பி சட்டி கூட சரியில்லை, எப்படி குடிக்க போகிறப்போ? அப்பா இன்னைக்கு கரெக்டாக கிளாஸில் இப்படி சுற்றி இப்படி அடிக்க சொல்லியிருந்தாங்கப்பா. ஐயோ சாரிப்பா, நான் இன்னும் பண்ணலை, ஏதோ தெரியாதனமாக பண்ணி போட்டேன், அதுக்கு ஃபோன் போயிடுச்சு. நீ ஃபேண்ட் சட்டை போட்டங்கிற ஒரே காந்துக்க நீ உன்னை சும்மா விட்டுருந்த பார்த்தியா? அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்க பார்த்தியா? ஒரு முழு கோலையை தூக்கிட்டு வர்றான். இப்போ நீ கையில் மாட்டுற அவனுக்கு இருக்குது. அண்ணா உங்களுக்கு கஸ்டமர் க்யூனில் நிற்காங்கண்ணே, சீக்கிரமாக அந்த டயரை கலத்தி அந்த பக்கம் வீசிட்டு சீக்கிரம் வாங்க. அங்கே ஒரு லாரி ஒன்று பஞ்சர் அனுக்கான், அதுக்கு நீங்கள் தான் வந்து பஞ்சர் போடணுமா? தம்பி நேற்று தான் வண்டியை பஞ்சர் பார்க்க விட்டீங்க, அதுக்குள்ளே இப்படி நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிட்டு போனீங்கன்னா அப்படி ஏன் என்னாச்சு? வேறு ஒன்றும் இல்லை, முன்னாடி இருக்கிற அந்த வீலை மாட்ட மறந்துட்டேன். எத்தனை தடவை சொல்கிறது? இப்போ கம்மியாக போடுனா கேட்குறியா நீ? பாரு என் செல்லம், பாரு அதிகமாக போட்ட பற்றியா? வா என் செல்லம் வந்துரு. இங்கே பாரு, நகத்தை வெட்டும்போது கண்ணை திறந்து பார்க்கடா, தலை சுற்றும், கண்ணை மூடிக்கன்னு சொன்னால் கேட்குறது கிடையாது. இப்போ பாரு, நீ பாட்டு தலை சுற்றி கீழே வந்துட்டேன். கேக்குன்னா கேக்கு, சும்மா சொல்லக்கூடா. கேக்குன்னா அப்படி ஒரு கேக்குப்பா. இந்தா ஒரு வாய் லைட்டாக சாப்பிடு. நின்றா எங்கே போகிறேன்? பார்த்தியா, நீ போய் ஓடி போய் கதவை போட்டுறதை பார்த்தா இனிமேல் கேக்கே சாப்பிட மாட்டா போல. சரி ஓகே, விடு. அண்டா யாரப்பா நீ சாப்பிடும்போது எப்போ பார்த்தாலும் கண்ணை போட்டுட்டு கண்ணை முடிக்க சொல்லிக்கிட்டே இருக்க. மறுபடியும் கண்ணை மூடா நீ. அதிகமாக சாப்பிட்டு வர ரொம்ப சோம்பேறித்தனமாகி போச்சு உனக்கு. அதனால் இனிமேல் உனக்கு கொஞ்சம் தான் சாப்பாடு தந்து முடிவு பண்ணிட்டேன். இந்த அப்படி இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு போய் தான் வண்டி. அடே எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, இனிமேல் ரோட்டில் ஒரு பொண்ணு நடந்து போனால் கூட யாருமே திரும்பி பார்க்க முடியாது. சத்தியம் பண்ணுங்கடா, பண்ணுங்கடா எல்லாரும். என்னடா இது, நீங்கள் மட்டும் லைட்டாக ஜர்க் வாங்கின மாதிரி இருக்குது, சரியில்லையே. நம்ம ஒருத்தவங்களை நேரில் பார்க்காமலே டக்குன்னு அவங்கள கோலன்னு சொல்லிட முடியாது. ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் இல்லை, யாருமே இவங்களை வந்து கோலன்னு சொல்ல மாட்டாங்க. பயப்புல தினமும் இந்த கிளாஸை கண்ணில் மாட்டிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிளாஸ் தூக்கி ஒழிச்சு வச்சிடறேன். இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுறேன், எத்தனை நாளும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாளாச்சும் என்ன கண்டுபிடிக்கிறீங்களா? இனிமேல் இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே என்ன கண்டுபிடிக்க முடியும். அவன் இன்டர்நெட்டு இமெயில்னு சொல்லிட்டு உலக லெவலில் மொபைலில் கேம் விளாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே என்னடானா இங்கே என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னப்பா, ஏதோ பண்ணுங்க போங்க. எத்தனை தடவை சொல்கிறது? ரொம்ப நேரம் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ஆகாது அப்படின்ட்டு. அதான் ஒரு சொல்லும் கேட்குறதில்ல. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இனிமேல் எல்லாம் சரியாயிரும், வாய மூடிட்டு. இங்கே பாருங்கள், இந்த பிள்ளையாடா சந்தேகப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு கதை திறந்தனா பயப்பிள்ளைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு. சரி நான் தான் தெரியாத நம்ம சந்தேகப்பட்டேன். சரி நான் போயிட்டு வரேன், நீ தூங்க. பாரு இங்கே பாரு பயப்புள்ள என்ன பண்ணுது பாரு. இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ வீடியோ பார்த்துட்டுன்னு பார்த்தா அந்த வீடியோவில் அந்த பொண்ணு தின்னுக்கிட்டு இருக்கு. அதை வெறிக்க பயப்புள்ள நொட்டை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாடுறா இவனை வேலையை எவ்வளோ ஜாலியாக செஞ்சிட்ருக்கான் பார்த்தியா? இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி கீழே விழும்போதும் அப்படி தான். அண்ணன் திறமையை பாருங்கள். இப்போ பாருங்களேன். ஓகே முடிஞ்சுட்டா. இப்போ பாரு திறமையை
ஆனால் என்ன நீ ஆடுனே இருக்குது ஃபோன் நல்லா தான் இருக்குது, நீ ஆடுன மாட்டுக்காரன் நான் பார்த்துக்கிறேன். அதாவது இந்த ஜிம்மில் வெயிட்டு தூக்குறதுக்குனே ஒரு தனி அழகு வேணும். எப்படி தனி அழகு வேணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியுது, தனி அழகு உங்களுக்கு அப்படி இருக்குது. நம்மலாம் உலக மாநாட்டை பற்றி பேசுகிறதுக்கு இதுதான் சரியான இடம் நினைக்க மச்சி. ஆமாம் மச்சி, எப்படி சொல்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல தான் யாருமே இல்லை. அண்ணன் சமையல் பண்ணுறத பார்த்தினா கண்டிப்பாக எல்லோரும் அப்படி தெரிச்சு ஓடிடுவாங்க. எப்படிடா சொல்கிறேன், இங்கே பாரு அண்ணனே சமைக்கும் போது இவ்வளோ அழகாக ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்போ நம்மளும் அப்படி தானே ஓட தானே செய்வோம். ஏக்கா எவன் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அது சொல்கிறக்குள்ளே நீங்கள் போய் முட்டிட்டீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அக்கா ஏதோ அழகாக இருக்கீங்கன்ற இன்றைக்கி ஆரோ கலரில் கொஞ்சம் தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் இப்படி விட்றதெல்லாம் ரொம்ப ஒரு கொய்யால் ஒரு கட்டில் ஏற்றி இப்படி ஏற்றி அப்படி இறக்கு அப்படின்னு சொன்னதுக்கு வண்டி வாடகை வெறும் 350 ரூபா கேட்காண்டா. அதான் நான் சைக்கிளே கொண்டு போயிட்டேன். இப்படி தம்பியை கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பால் விலைக்கு ஒரு 60 லிட்டரு இன்றைக்கி எப்படி கறந்துருவாப்புல. தம்பி கொஞ்சம் ஓடாமல் பிடிச்சிக்காப்பா, எப்படி கறந்துடலாம். ஆனால் நீ இருக்குன்னு தெரிஞ்சும் இல்லாத மாதிரியே ஆடிக்கிட்டு இருக்கா பார்த்தியா. ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்பண்டா விழுவ அப்படின்ட்டு. பார்த்தியா நான் சொல்லலை.